6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, பின்பு ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின்னால் சென்றது, பட்டயத்தினாலும் அப்படின்னா யுத்தத்தினாலும், அடுத்து சாவினாலும் அப்படின்னா உலகத்தில் வரக்கூடியதான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இங்கிலீஷில் இருக்கு, இயற்கை பேரழிவு, பூமி எதிர்ச்சியில் சுனாமி போன்ற, அடுத்து பஞ்சத்தினாலும் ஃபெமைன்ஸ், 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம், கொள்ளை நோய். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கொள்ளை நோய்க்கு பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க. எந்த வியாதி வரட்டும் ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க. கேமல் ஃபீவர், பன்றி காய்ச்சல், மாட்டு காய்ச்சல், எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால், எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க. காரணம் அதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம். ஏறக்குறைய பூமியில் கால் பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று 4வது முத்திரை சொல்லுகிறது. இப்போ உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கொரோனாவை விட மோசமான ஒரு வைரஸ் வரப்போகிறது என்று இப்போ உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, கொரோனாவை விட மோசமானது ஒன்று வரப்போகிறது. இதுதான் 2018 சொன்னாங்க. இப்போ சொன்னது செக்ரட்டரி, அவர் கொடுத்ததான ரிப்போர்ட், காரியங்கள் இருக்குது. அதை பற்றினதான செய்திகளும் டிவியில் வருது. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது இப்போ 2023 மே மாதம் சொன்னது. 4வது முத்திரைக்கான காரியம் இது. ஒருவேளை அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த வைரஸும் நியூக்ளியர் வாரும் அதை ஒட்டி பஞ்சமும் அதோடு கூட இயற்கை பேரழிவும் சேர்ந்து கொள்ளுமானால் 4வது முத்திரையில் சொல்லப்பட்டது துல்லியமாய் நிறைவேறும். இனி காலம் கண்டிப்பாய் செல்லாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூமியானது ஏதாவது ஒரு சூழ்நிலையை கிராஸ் பண்ணி போகும். பைபிளில் இப்படி இருக்கு, எல்லா காலத்திலும் இருக்கு. 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் சபையை ஸ்தாபிக்கும் போது மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு 2வது ஜெனரேஷன் பாலிகார்ப் போன்றவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எரிக்கப்பட்டார்கள். 3வது ஜெனரேஷன், அதற்கு பிறகு சபை அங்கீகாரம் அடைந்து அரசாங்க ரீதியாகவும் செழிப்பாகவும் மாறுகிற காலத்தில் உண்மை கிறிஸ்தவர்கள் 1 கோடி பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு பைசாண்டியர் காலத்தில், கம்யூனிச காலத்தில், ஹிட்லருடைய ஃபேசிசம் காலத்தில், நேசிசம் காலத்தில், முசோலினுடைய ஃபேசிசம் காலத்தில், இன்னைக்கு நார்த் கொரியாவில், சைனாவில், பல நாடுகளில், சூடானில் இன்னைக்கும் சபை உபத்திரவத்தை சந்திக்குது. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் எழும்பி உபத்திரவம் கிடையாது, வேதனை கிடையாது, ஆசீர்வாதம் தான், சந்தோஷம்தான், இங்கே யாரும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை. இயேசு உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று தான் சொன்னார். திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் சொன்னார். அதே மாதிரி நம்ம காலத்திலும் சில காரியங்கள் நடக்கும். அவைகளுக்கு நடுவில் சபை பாதுகாக்கப்படும். உங்களை நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பாப் மியூசிஷியன் தன்னுடைய குழந்தையை ஒரு தொற்றும் அணுகாதபடி மிக பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்து வளர்த்தார். மிக பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்து அந்த குழந்தையை யார் பார்க்க வந்தாலும் குளிச்சுட்டு 3 வகையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படி தான் வந்து பார்க்கணும். காரணம், என் பிள்ளைக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது என்று சொன்னார். பிள்ளை பிறந்து சில மாதங்கள்லையோ சில வாரங்கள்லையோ மிகப்பெரியதான ஒரு தொற்று அந்த பிள்ளைக்கு வந்துச்சு. அவன் ஆச்சரியப்பட்டு போனான். எப்படி வந்துச்சு, ஏன் வரச்சு? அந்த பிள்ளையால் நிலைநிற்க முடியல. கடைசியில் மிகப்பெரிய அளவில் அது பாதிக்கப்பட்டது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? சில நேரங்களிலே சில வியாதிகள் வருவது உடம்புக்கு நல்லது. நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அது இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் இருப்பீங்களானால் சடனாக வியாதி வரும்போது நாம் செத்து போவோம். கொரோனாவில் இந்தியர்களை விட ஏன் அமெரிக்கர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் என்றால், இந்தியாவில் நாம் இந்த மாதிரி டஸ்ட், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால இம்யூனிட்டி பவர் நமக்கு ஜாஸ்தி. அவர்கள் சுத்தம் 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 என்று சுத்தமாக இருந்ததுனால அவர்கள் உடம்பில் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சு, எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சு. இப்போ அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு மண்ணில் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
ஏன்னா இந்திய பிள்ளைகள் எப்படி கொரோனாவில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணாங்களாம். ரிசர்ச் பண்ணதில் அந்த பிள்ளைகள் மண்ணோடு கலந்துருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சு இப்போ ஸ்கூல்ஸில் ஒரு பீரியட் மண்ணில் போய் விளையாடணும்னு சொல்லி. சில நேரங்களில் சபைக்கு உபத்திரவம் நல்லது, அதனாலே சபை பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும். உனக்கு கிடையாதுன்னு சொல்லி உன் ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவரை குறைச்சிக்கிட்டு இருக்கிறான். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நம்முடைய காலத்தில் இதெல்லாம் வரும். ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகளையும் நாம் ஜெயித்து வரப்போகிறோம். செங்கடலை கலக்காம எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் சாதாரணமாக வந்திருந்தாங்கன்னா அது பிரயாணம். செங்கடலை கடந்ததுனால தான் அது யாத்ராகமம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நிரூபிக்கிறது. உபத்திரவம் வந்தாதான் அதுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குன்னு நீ பார்க்க முடியும். நீ கடைசி காலத்தில் உங்களை பலவீனப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். இனி வருகிற காலங்கள் மோசமானவைகள், உபத்திரவம் நிறைந்தவைகள், பஞ்சங்களும் அடுத்து பட்டயமும் சாவினாலும் துஷ்ட மிருகத்தினாலும் பல காரியங்கள் நடக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, வருகைக்கு முன்னாடி அடையாளம் என்னன்னு. இயேசு சொல்லியிருக்கலாம் இல்லையா, பெரிய பெரிய பில்டிங் கட்டப்படும், மிகப்பெரிய அளவில் சிட்டி உருவாகும், எல்லா இடத்திலும் உணவு கடைகள் திறக்கப்படும், நீங்கள் விரும்புகிற உணவு வீட்டுக்கே வரும். இதெல்லாம் அடையாளமாக சொல்லியிருக்கலாமே. ஏன் இதையெல்லாம் அடையாளமாக சொல்லாமல் இயேசு சொன்னதை எல்லா அடையாளத்தையும் பாருங்க. இன்னைக்கு இந்த செழிப்பு உபதேசக்காரன் எதை தப்புன்னு சொல்றானோ அதெல்லாம் கர்த்தர் சொன்ன அடையாளமாக இருக்கு. இயேசு சொன்ன அடையாளத்தெல்லாம் பாருங்க. யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், இது இயேசு சொன்ன அடையாளம். இவங்க சொல்றாங்க அதெல்லாம் இருந்தா நீ பாவி, இதெல்லாம் உனக்கு வரக்கூடாது. நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு இது வராது, ஆனால் உலகத்தில் வரும். அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் எங்களை பாதுகாப்பார். இதுதான் எங்களுடைய மெசேஜ். அந்த தேவன் நம்மோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறார். வருகிற காலங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்க போகிற காலங்கள். அதன் மூலமாக ஒரு பெரிய சுவிசேஷம் பரவ போது. இவர்கள் தேவனே மெய்யான தேவன், இவைகளுக்கு நடுவில் இவர்கள் தேவன் இவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நீ சுவிசேஷம் சொல்லாமையே ஒரு கூட்டம் உன்னை தேடி ஓடி வரப்போது. இந்த தேவன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா இவங்க சொல்றாங்களே சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு, இனி நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் தேவனை செய்கிற காரியங்கள் உலகத்துக்கு சுவிசேஷமாய் மாறும். மிகப்பெரிய காரியங்கள் உலகம் எங்கும் நடக்கும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் பார்க்கிற காலம் வந்திருக்கிறது. நீங்கள் மாத்திரம் திடம் கொள்ளுங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள், வேதத்தை மறவாதிருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். வரப்போகிற வாதை உன் வாசலில் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் வருகிற காலங்களிலே தான் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார். உங்கள் மூலமாயும் நம் மூலமாயும் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருகையிலே நாம் பங்கடைய வேண்டும். வரப்போகிறதான உபத்திரவத்தில் நான் பாதுகாக்கப்பட வேண்டும். நானும் என் வீட்டாரும். நோவா அந்த பெரிய பேரழிவில் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்ற வசனம் சொல்லுகிறது. அதே போலவே வரப்போகிற மகா பெரிய காரியங்களிலிருந்து நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உண்மையும் உத்தமமாய் செய்யுங்கள். 5 நிமிடத்தில் நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். இல்லைங்க நாங்கள்லாம் தலைமுறையாக கிறிஸ்டின், பரம்பரையாக கிறிஸ்டின், 150 வருஷம் கிறிஸ்டின், 250 வருஷம் கிறிஸ்டின், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கொள்ளுங்க, எந்த பெருமையை வேணால் பாராட்டி கொள்ளுங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தாயின் கருவிலே உருவாகும் போது பாவத்தில் உருவானோம், பிறக்கும் போது பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். 2 நீதிமான் திருமணம் பண்ணி, கணவனும் மனைவியும் நீதிமானாக இருந்து திருமணம் பண்ணி பிள்ளை பிறந்தாலும் பாவத்தில் தான் பிறக்கும். அந்த பிள்ளைக்கும் ரட்சிப்பு தேவை. யாராயிருந்தாலும் ரட்சிப்பு அவசியம். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது முதலாவது. 2வது,
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அந்த ஞானஸ்நானம் இல்லாமல் வேறு ஞானஸ்நானம் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இனி கடைசி காலத்தில் ஒரு சிலரெல்லாம் கேட்கிறார்கள், ஞானஸ்நானம் அவசியமா, ஏன் எடுக்கணும், கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா என்று கேட்கிறார்கள். கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, ஆனால் பக்கத்தில் தொங்கின இயேசு எடுத்தார். நீ கள்ளனாய் இருந்தால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் பிள்ளையாய் இருந்தால் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். கள்ளன் பரலோகத்துக்கு போகவில்லை, பரதீசிக்கு போனான். பரலோகத்துக்கு போனவர் இயேசு கிறிஸ்து, அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். நீ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் ஞானஸ்நானம் எடுக்கத்தான் வேண்டும், அவசியம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எடுக்கணும். இரண்டாவது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்ப ஞானஸ்நானம் எடுத்தோனே தெரியாம எடுக்கிற ஞானஸ்நானம் கிடையாது. அதை வேதம் அங்கீகரிக்கவும் இல்லை. நீங்கள் விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் ஞானஸ்நானம். நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், அது ஞானஸ்நானம் இல்லையா என்றால் வேதத்தின்படி அது ஞானஸ்நானம் இல்லை. மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை என்றால் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இல்லை நான் பரிசுத்த ஆவியெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையினுடைய மூத்த போதகர், அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க போகிறவர். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற வேண்டும். நான்காவது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். கடைசி காலத்துக்கு வந்துட்டீங்க, இன்னும் உலகத்துக்கு ஒரு முகம், சபைக்கு ஒரு முகம். உலகத்தில் வேற ஆக்டிவிட்டீஸ், சபைக்குள்ள வேற ஆக்டிவிட்டீஸ். சபைக்குள்ள வந்தா அந்நிய பாஷை, சபைக்கு வெளியே போனா அநியாய பாஷை. கேட்டா சொல்றது, யூதனுக்கு யூதனாமா, கிரேக்கனுக்கு கிரேக்கனாமா. அங்க நாங்கள் அப்படித்தான் இருந்தால் தான் பொழைக்க முடியும். இல்லை, இது கடைசி காலம். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உலகத்திலிருந்து உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுகிறீர்களோ, தேவனோடு கூட ஒப்புரவாக்குறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வருகையிலே போவது எளிது. ஆகவே வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. ஆயத்தமாவோம், ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருப்போமா? இருக்கிற இடத்துல சரியாக 5 நிமிடம் நான் ஜெபித்து இந்த கூட்டத்தை அவர்கள் கையில் கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். நாம் எல்லா கண்களை மூடுவோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாக நடக்கும்னா, இயேசு வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். இயேசு சொன்ன வசனங்களில் ஒன்றும் தவறி போகவில்லை என்றால், அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் தவறி போகாது. அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா? நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இங்கிருந்து யாரும் உங்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு நீ குற்றவாளி, நீ பாவி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும், உங்களுக்குள் இருக்கிற மனசாட்சிக்கு தெரியும், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் யோசித்து பாருங்கள். எதில் தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிறீர்கள்? பணம் வாழ்க்கைக்கு அவசியம், ஆனால் பணத்தை ஆசைதான் தப்பு. பொருள் அவசியம், பொருள் ஆசைதான் தப்பு. உணவு அவசியம், பெருந்திண்டி தான் தப்பு. கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு வேணான்னு சொல்லலை, ஆனால் அதன் மேலே உங்களுடைய கண்ணை வைத்து உலகத்துக்கு பின்னால் ஓட வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பின்னால் வாருங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
கர்த்தர் கொடுக்கிற காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் அழைத்து கொண்டு போகிற காலம் வந்திருக்கிறது. வாசப்படியில் இருக்கிற ஆண்டவர் எப்போ வேண்டாலும் உள்ளே வருவார். ஆயத்தப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போவார். எதில் நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீர்கள்? இது ஒப்புரவாகிற ஒரு நேரம். உங்களை தேவனோடு கூட மீண்டும் ஒப்புரவாகிற ஒரு நேரம். ஒருவேளை நீ பின்மாற்றத்தில் இருப்பாயானால் மீண்டும் தேவனோடு கூட வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள், பார்ப்போம். ஒரே ஒரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார். மறைமுகமான பாவங்கள் என்ன என்பதை கர்த்தர் சொல்லுவார். இன்னைக்கு தேவனோடு கூட ஒப்புரவாகிறதான ஒரு கடைசி நிமிஷத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதுதான் இந்த 2 நாள் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நிமிஷம். நான் இன்னும் தண்ணீரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட உணர்த்தி இருக்கிறார், இடைப்பட்டு இருக்கிறார். நான் தண்ணீரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களானால் உங்கள் வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்கள். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க இருக்கிறீங்களா? நன்றாய் கரங்களை உயர்த்துங்கள். பார்ப்போம். இன்னும் வேறு யார் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் இந்த கூட்டம் முடிந்த உடனே நீங்கள் முன்பாக வந்து இங்கே இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து விட்டு போங்கள். அல்லது ஒருவேளை நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபையிலிருந்து வந்திருப்பீர்களானால் உங்கள் ஊழியக்காரரை போய் சந்தித்து ஞானஸ்நானத்தை பற்றி பேசுங்கள். ஆனால் சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் விடுங்கள். மற்றவர்கள் முன்னாக வந்து இங்கே இருக்கிற ஊழியர்களை கூட்டம் முடிந்தவுடன் வந்து பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கரங்களை கீழே போடுவோம். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் கடைசியாக ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிக்க வேண்டும். வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்குள் நாங்கள் நிலையாய் நிற்க வேண்டும். உலகமோ உலகத்துக்குண்டானவைகளோ எங்களை இழுத்து விடாதபடிக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்ப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த 2 நாளும் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 100க்கு 100 பலன் தருவதாக. ஆண்டவரே, இந்த பட்டணத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டதான எச்சரிப்பு இந்த பட்டணம் முழுவதும் கடந்து வருவதாக. இந்த சம்பவங்கள் நடைபெறும்போது அவர்களுக்குள் அந்த உணர்வு வருவதாக. ஆண்டவரே, ஆயத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் வருவதாக. குடும்பமாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற எண்ணம் வருவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக எடுத்து போடுவதற்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள், வன்கண்கள், பொறாமைகள், இதுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கடிந்தாப்புறப்படுத்துகிறோம். அவர்களுக்குள்ளே 100க்கு 100% இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறுவதாக. ஆண்டவரே, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயம் நல்ல நிலமாய் மாறுவதாக. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இங்கே வந்த ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இராதபடி அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்களுக்காக, விழா குழுவுக்காக, ஒவ்வொருத்தருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்னும் நடக்க போகிறதான அடுத்த நாள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.